கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக இன்னைக்கு 3வது வாரத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் வருகிறது என்று வேத வாக்கியங்களை கொண்டு நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே மனிதனை உண்டாக்கின பொழுது தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியிலே நடமாடுகிற எல்லா மிருக ஜீவங்களையும் ஆளக்கடவர்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தீர்மானித்து அவர்களை படுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அத இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்லலாம் அப்படின்னா, அவர்களுக்கு ஆளுகையை கொடுத்தார், ஒரு அந்தஸ்தை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆளுகைங்கிறப்ப எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி மனிதன் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று, அந்தஸ்துங்கிறப்ப தேவனுடைய சார்பிலே தேவனை போல அவருடைய பிரதிநிதியாக இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் அதற்கேற்ற கிருபையையும் வல்லமையையும் கொடுத்து, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள எல்லா வல்லமையும் இருக்கிறது, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் மனிதன் அந்த ஆளுகையையும் அந்தஸ்தையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து விட்டான். தேவனுடைய மகிமை அவன் மேல் இருந்தது. அவன் எதை தீர்மானித்து இந்த மிருக ஜீவன்களுக்கெல்லாம் பேர் வைக்கணும்னு சொன்னானோ அது எல்லாம் அப்படியே ஆயிற்று. கர்த்தர் அதை அங்கீகரித்தார். ஆனா பாருங்க, இந்த சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு அவன் கர்த்தருடைய சித்தத்துக்கு விலகி போன பொழுது கர்த்தருடைய மகிமை அவன் மீது இல்லை. அவன் எடுக்கிற தீர்மானங்கள்லாம் தவறாகவே போய்விட்டது. அவன் எதையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள முடியவில்லை. அதான் ரோம சங்கீதம் 8வது சங்கீதத்திலையும் எதிரே 2வது அதிகாரத்திலையும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக வந்து இழந்து போன அந்த அதிகாரத்தையும் ஆளுகையையும் ஆசீர்வாதத்தையும் மீட்டு கொடுக்கும்படியாக அதற்கு கிரயமாக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். சிலுவையில ஜீவன் கொடுத்து அவனுடைய எல்லா குறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்து அந்த ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு மீண்டும் அவர் கொடுக்கிறார். ஆசீர்வாதம், பெரியவர்கள் சிறியவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். எல்லா நன்மையும் பெற்று பெருவாழ்வு, நல்லா நீடிய வாழ்வு வாழ்ந்துரு என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதமான அந்த வார்த்தைக்குள்ள அங்க நிறைய எல்லா நன்மைகளும் உண்டாகிறது. நீ விளங்க மாட்ட, நீ முன்னேற மாட்ட, உனக்கு ஒன்றும் வாய்க்காது, நீ நல்லா வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நம்புறப்ப, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அந்த சாபம் தான் எனக்கு பழிக்குதுன்னு அதை நம்புகிறார்கள். ஆனா இயேசு சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நமக்கு சாபம் கிடையாது, தரித்திரம் நம்முடையது இல்ல, மனக்குழப்பம் நம்முடையது இல்ல. அப்ப இந்த தீமையான காரியங்கள்லாம் என்னுடையது கிடையாது. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம் என் சிரசின் மேல் இருக்கிறது, எனக்கு பாவம் இல்லை என்று சொல்ல வேண்டும். எனக்கு ஆளுகையை தான் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும், அதை உரிமை பாராட்ட வேண்டும். ரோமர் 5:17 சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நமக்கு ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். காற்றடித்தா அந்த பக்கம், அப்புறம் மழை பெஞ்சா அந்த பக்கம், இல்ல சூழ்நிலைக்கு ஏற்ற அப்படி அல்ல. எந்த சூழ்நிலையிலும் நாம் நின்று அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளும்படியாக, பிரச்சனையை மேற்கொள்ளும்படியாக, வெற்றி எடுக்கும்படியாக கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அதற்கென்று தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தவிர அதனோடு வேதனையை கொடுத்தார். இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நீதிமானாக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீது தங்குகிறது. சொல்லுவாங்க, கைக்கு எட்டுற தூரத்துல இருக்கு, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், ஜீவிக்கிறோம் என்று எழுதி இருக்கிறது. நம்ம ஒருவருக்கு அவர் தூரமானவர் அல்ல. நம்ம கஷ்டப்படணும், உபவாசம் இருக்கணும்,
இல்ல தூங்காம ஜெபிக்கணும், கண்ணீர் நதி அளவா கண்ணீர் விடணும், அப்பதான் ஆண்டவர் கேட்டு பதில் கொடுப்பார் என்று அப்படி அல்ல. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது உங்களை படைத்த பரலோக பிதாவானவர் தம்மிடம் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கிறது. கலாத்தியர் 3 அங்கே 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு ஒரு மனிதனை சாட்சியாக வைத்து அவனை ஆசீர்வதித்து அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் வந்து படிக்கும் என்று சொல்லிவிட்டார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அது நம்முடைய சொந்தமா இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் அதை சம்பாதித்து வைத்திருக்கிறார், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், அழைத்து கானான் தேசத்துக்கு செல்லும்படி சொன்னார். அவன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, தகப்பனை விட்டு, தன்னுடைய உறவினர்களை விட்டு கடவுள் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னை நல்வழியிலே நடத்துவார் என்று விசுவாசித்து அவன் புறப்பட்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய், சொல்லப்பட்டிருக்க பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு அப்படித்தான் சொல்றாரு. 1 பேதுரு 3:9 நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று ஆசீர்வதியுங்கள். அப்ப மற்றவர்களை மனதார நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். விசுவாசிக்கிற உண்மையுள்ள இருதயத்தோடு, அவங்க திறந்த மனதோடு நல்லா இருக்கட்டும், அவங்க ரட்சிக்கப்படட்டும், எனக்கு தீமை செஞ்சாலும் அவங்க நல்லா ஆசீர்வாதமா இருக்கணும், அவங்க வெட்கப்படக்கூடாது, அவங்க வாழ்ந்திருக்க வேண்டும், சுகமா இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல, அப்படி நம்ம சொல்லக்கூடிய மனப்பக்குவம் விசுவாசிகளுக்கு இருக்கிறது. ஆனா அந்த உலகம் அப்படி அல்ல. அந்த உலகம் எப்பொழுதுமே தீமையை சொல்லி தீமை நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனா பேதுரு சொல்றார், நீங்க எல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள், ஆகையினால அவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 27வது அதிகாரத்துல ஈசாக்கு முதிர் வயதான காலத்துல தன்னுடைய குமாரனாகிய ஏசாவை அழைத்து, நான் மரிக்க போறதுக்கு முன்பாக உன்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய நாமத்தினால உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போறேன், அந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்கும், அதனால எனக்கு பிரியமானபடி வேட்டையாடி சமைத்து கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் வேட்டையாட போய் விட்டான். ஏன் அப்படின்னாக்க ஈசாக்கு 2 பிள்ளைங்க, ஏசா யாக்கோப்பு. ஏசா அவன் வேட்டையாடுறதுலயும் வனத்துல சஞ்சரிக்கிறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்பாவுக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா என்னென்ன வேட்டையாடி கொண்டு வரணுமோ, முயல் வேணுமா இல்ல மான் வேணுமா, என்ன கறி வேணுமோ அதெல்லாம் நல்லா டேஸ்டா சமைக்கக்கூடியவன். அதனால ஈசாக்கு அவன் மேல் பச்சமாயிருக்கிறான். யாக்கோப்பு அப்படி அல்ல, அவன் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டான், குணசாலியும் கூடாரவாசியமா இருந்தான். அம்மாவுக்கு ரொம்ப உதவியா இருந்ததுனால அம்மா அவங்க மேல ரொம்ப பச்சமா இருக்கிறாங்க. இப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஈசாக்கு தீர்மானித்த பொழுது ஏசா போய் வேட்டையாட போகிறான். அவங்க அம்மா பாக்குறாங்க, இந்த ஆசீர்வாதம் என்னுடைய குமாரனுக்கு, எனக்கு பிரியமான குமாரனுக்கு யாக்கோப்புக்கு தான் வேணும்
அப்படின்னு அவங்க ஒரு ட்ரிக் பண்ணி அவன் ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல ஒரு கறியெல்லாம் சமைச்சு கொடுத்து ஏசா கிட்ட யாக்கோபு கிட்ட கொடுத்து நான் ஏசா வந்திருக்கேன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதங்களே அவன் ஏமாற்றி பெற்று கொண்டான். ஈசாக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. கேட்கிறான், நீ யாரு அப்படிங்கிறப்ப நம்முடைய குமாரனாகிய ஏசாதான், மூத்த குமாரன் ஏசாதான் சொல்றேன். சத்தமும் யாக்கோபின் சத்தம், ஆனா கைகளை தடவி பார்த்தா ஏசா மாதிரி இருக்கு. அவன் சரின்னு சொல்லிட்டு சாப்பிடுறான். அவன்ல சரி கொடுப்பான்னு சாப்பிட்டுட்டு கர்த்தருடைய நாமத்தினால அவனை ஆசீர்வதிக்கிறான். எப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கிறான்? 27வது வசனம், 27, 20. அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்களின் வாசனையை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தின் திராட்சரசத்தையும் தந்தருவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவுள்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஒரு தகப்பன் தன்னுடைய குமாரனை பார்த்து இவ்வளவு ஆசீர்வாதமா சொல்றார். வானத்துக்குரிய பூமிக்குரிய மற்ற சமுதாயத்துல உனக்கு மேலா வச்சு உன்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் உன்னை கனம் பண்ணும்படியாக உன்னை ஆசீர்வாதமா வைப்பாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஏன்னா ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதான். ஆதாம் கிட்ட என்ன சொன்னாரு? நீங்க உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்க பழகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். இங்க ஆசீர்வாதத்தை சொல்லி குமாரனை ஆசீர்வதித்து விட்டான். இப்பொழுது ஏசா வர்றான். ஏசா யாக்கோபு கிட்ட 33வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். இப்ப ஏசா பாப்பனே நான் கொண்டு வந்து என்னை ஆசீர்வதிக்கிறப்ப, ஐயோ இதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தானே, நான் சாப்பிட்டுட்டேனே, நான் ஆசீர்வதித்துட்டேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பானே. ஒரு மனுஷனே ஆசீர்வதிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் மேல சாவத்தை போறதுக்கு அவன் ரெடி இல்ல. நான் சொன்ன ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய நாமத்தினால நான் சொல்லிட்டேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு ஈசாக்கு சொல்ற. தகப்பனே ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையா அப்படின்லாம் கேக்குறான். உன் சகோதரன் தந்திரமா வாங்கிட்டான். ஆனாலும் நான் மறுபடியும் அவனை இப்படி எல்லாம் தானியத்தினாலையும் திராட்சரசத்தினாலையும் நான் ஆதரித்தேன், ஆசீர்வாதத்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அழுதுட்டான். சொல்லிட்டான் ஈசாக்கு. இப்ப ஏசாவுக்கு அவனுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் 39. அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனுக்கு பிரதித்திரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்க பனியோடு இருக்கும். சாரல் மழை பெய்கிறப்ப எங்கிட்ட வேணாலும் திரும்பி அடிக்கும், தண்ணி எந்த பக்கம் வேணாலும் அது போகும். அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பூமியில் இறங்கக்கூடிய ஒரு பனியை போல இருக்கும். பனி பெய்யற மாதிரி இருக்கும். நல்லா வெயில் அடிச்சோடனே அது இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடும். உன்னுடைய நன்மையும் ஆசீர்வாதமும் அப்படித்தான் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு, ஆனா எங்கிட்டு போகும் தெரியாது அப்படின்னு சொல்றேன். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வருகிற போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆசீர்வாதத்தின் நிமித்தம் தன் தகப்பன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து ஒரு நேரம் அவன் பொருள் போட்டுவேன்னு சொல்லி அவன் அப்படி சொல்றான். ஈசாக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிற பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். நம்ம வேதத்துல இன்னும் என்ன பாத்தீங்கன்னா கர்த்தரே சொல்றார். அவருக்கு ஊழியர் செய்யக்கூடிய ஆசாரியர்களை அழைத்து மோசே மூலமா சொல்றப்ப என்ன 6வது அதிகாரம் 23வது வசனத்துல இருந்து என்ன சொல்றான்னு பாருங்க. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக்கிறவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஊழியக்காரங்கள் அவங்க ஜனங்களை கர்த்தருடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிற பொழுது கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பீங்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிற பொழுது ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த அழைப்பினாலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்கு ஒப்பாய் இருக்கும்படியாக முன்குறித்து தெரிந்து கொண்டு நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அப்போ உங்க மேல சாபம் கிடையாது, உங்க மேல ஆசீர்வாதம் தான். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில பழிக்க வேண்டும். சாபமா இருக்கிறத தீமையை நன்மையினால வெல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் சாபத்தை நீக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை தான் வைத்திருக்கிறார். நீங்களா சொல்லிக்க கூடாது, எனக்கு இந்த சாபம் இருக்கு, எனக்கு அந்த சாபம் இருக்குன்னு. அந்த எல்லா சாபத்தையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். எனக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தான் வைத்திருக்கிறார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில பழிக்க வேண்டும் என்று நாம விசுவாசிக்க வேண்டும். மற்றவர்களை கர்த்தருடைய நாமத்தினால நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும். அது ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். ஒரு ஆவிக்குரிய கர்த்தரோடு சேவிக்கக்கூடிய, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய யாக்கோபை எடுத்துக்குங்க. அவன் போய் யோசேப்பு எகிப்துல உயிரோடு இருக்கிறான்னு எல்லாம் தெரிந்து அவன் எகிப்துக்கு போறான். இந்த யோசேப்புடைய சகோதரரும் அவங்க பெற்றோரும் வந்திருக்கிறார்கள்னு பார்வன் ராஜா கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்ல செழிப்பான தேசத்துல அவங்கள கொண்டு வையே, அவங்களுக்கு வேண்டி எல்லாவற்றையும் நீ கொடு. அவனும் சொல்றான், தேசத்தின் கொடுமையை அவர்கள் சாப்பிடட்டும், தேசத்தின் கொடுமையை நான் கொடுப்பேன் அப்படின்னு பார்வன் சொல்றாங்க. இப்ப யோசேப்பு தன்னுடைய தகப்பனாய் யாக்கோபை அழைத்து கொண்டு போய் பார்வோன் இடத்துல கொண்டு போய் சமூகத்துல நிறுத்தினா, இந்த யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு விசுவாசி வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவர் என்னுடைய தகப்பனா இருக்கிறார், அவருக்கு நான் சேவை செய்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில படிக்கக்கூடியதா இருக்கிறது. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப யாத்திராகமம் 12வது அதிகாரம், அந்த பார்வோன் யோசேப்புடைய காலத்துல இந்த யோசேப்பின் அந்த ஆசீர்வாதத்தினால தேசம் முழுவதுக்குமே பார்வோனுடைய பேர்ல எல்லாமே பட்டா போட்டு வாங்கி கொடுத்துட்டேன் யோசேப்பு. இப்ப இந்த யோசேப்பை அறியாத இன்னொரு அடுத்த பார்வோன் வந்த உடனே யாத்திராகமம் 12வது அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்றான். கடைசியா சொல்றான், தேசத்துல 10 வாதைகள் வருகிறது. எல்லா மக்களும் சொல்றாங்க, பார்வோனே தேசமே அழிஞ்சு போயிருச்சு, இவ்வளவு வாதனைகள், இவ்வளவு பிரச்சனை, எல்லா வீட்லயும் மரணம் வந்துருச்சு, இன்னமும் இந்த இஸ்ரேல் மக்களை போக விடாம பிடிச்சிட்டு இருக்கிறது என்ன, அவங்கள துரத்தி விடுங்க, அனுப்பி விடுங்கன்னா எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்து வஸ்திரங்களை கொடுத்து அனுப்பி விடுகிறார்கள். அந்த வார்த்தையை அவன் பார்வோன் சொல்றப்ப, நீங்க கேட்டபடியே உங்க ஆடு மாடு பிள்ளைக எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் நீங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, என்னையும் ஆசீர்வதியுங்கள். சரி, இந்த வார்த்தையை முதவே சொல்லி இருந்தா இவ்வளவு நஷ்டமெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னொன்னு, அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவன் என்னுடைய கை வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை எழுத்துல இருந்து போக விட மாட்டான்னு ஏற்கனவே மோசைக்கிட்ட கர்த்தர் சொல்லியிருக்காரு. இவ்வளவு அற்புதங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கடைசியா சொல்றேன், என்னையும் ஆசீர்வதிக்கிறது. சில ஆட்கள் பாருங்க, வாழ்நாளெல்லாம் தங்களுடைய பலத்துல, தங்களுக்கு இருக்கக்கூடிய வீராப்புல, தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துல, தங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்துல எங்க கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு என்ன வேணாலும் பேசிட்டு கடைசியா ஒரு சூழ்நிலை வரும்ல, அப்பதான் சொல்லுவாங்க, கூப்பிடுற ஆண்டவர்னே
உண்மையான ஆண்டவர். அவர் தான் எனக்கு ரட்சிப்பை கொடுக்கணும். இப்ப நான் போறது பரலோகத்துக்குனால நான் போகணும். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு